ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் கூட விசேஷமாக நல்லது ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள பிதாவாகிய தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆச்சரியமானவரே ஆச்சரியப்பட்டார். ரொம்ப அற்புதமான ஒரு பாடம். ஆச்சரியமானவர் பிதாவாகிய தேவன், அதிசயமானவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர், அற்புதங்களை செய்கிறவர், பிரமிக்கத்தக்கதாக பெரிய அற்புதங்களை அதிசயங்களை செய்கிற தெய்வம். அவரே இந்த உலகத்தில் ஆச்சரியமான தெய்வம், ஆச்சரியமானவர். அந்த ஆச்சரியமான ஆண்டவர் ஆச்சரியப்பட்டாராம். ஆச்சரியமானவரே ஆச்சரியப்பட்டார். எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை அல்ல? உலகத்தில் ஆச்சரியமானவைகள், அதிசயமானவைகள், அற்புதமானவைகள் உலகத்துல உண்டு. அவைகளை சிருஷ்டித்தவர் ஆண்டவர். உலகத்தின் சிருஷ்டிகள் ஆச்சரியமானவைகள், அற்புதமானவைகள். ஆனால் சிருஷ்டித்தவர், சிருஷ்டிகர் இந்த உலகத்துல வந்த பிற்பாடு அவர் செய்த அற்புதங்கள், அதிசயங்கள் ஏராளம். அவைகளை கண்டு உலகத்தில் ஆச்சரியப்பட்டார்கள். உலக அதிசயங்கள் 7 என்று இருந்தது. இப்பொழுது 14 அதிசயங்கள், ஆச்சரியமானவைகள், மிகவும் அற்புதமானவைகள் என்று சரித்திர புத்தகங்களிலே நாம் படிக்கலாம், பாட புத்தகங்களிலும் படிக்கலாம். பாபிலோன் தொங்கு தோட்டம், தாஜ்மஹால், இப்படி சாய்ந்த கோபுரம், இப்படி சீனாய் அந்த மதில் செவர், இன்னும் ஒவ்வொன்றா சொல்லலாம். உலக அதிசயங்கள், ஆச்சரியமானவைகள். ஆனா பைபிள் சொல்லுகிற ஆச்சரியமான காரியங்கள் உங்களுக்கு தெரியுமா? உலகத்தை விட பைபிள்ல இருக்கிற ஆச்சரியமான காரியங்கள் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் பார்க்க முடியும். ஆச்சரியமான காரியங்களை. ஒரு செவந்த சமுத்திரம், ஒரு செங்கடல் இரண்டாக பிளந்தது, ஒரு யோர்தான் நதி, ஒரு எரிகோ கோட்டை, மதில் செவராக நின்றது யோர்தான் நதி, தண்ணீர், செவந்த சமுத்திரம், தண்ணீர். ஜனங்கள் வெட்டாந்தரில் கடல்ல நடந்தார்கள். எரிகோ கோட்டை விழுந்தது அதிசயம். கண்மலை திறந்து தண்ணீரை தந்தது அதிசயம். வானத்திலிருந்து தேவ தூதல் சாப்பிடுகிற ஆகாரத்தை தந்தது அதிசயம். ஆச்சரியமானவைகள். கசந்த மாறா மதுரமானது அதிசயம், ஆச்சரியமானவைகள். எலியாவுக்கு காகம் ஆகாரம் கொண்டது அதிசயம். யோனாவுக்கு பாதுகாப்பாக மீன் வயிற்றில் 3 நாள் பாதுகாப்பாக கொண்டு மூட்டது, அந்த கரையில சேர்த்தது அதிசயம். செவந்த சமுத்திரத்து மேல ஆண்டவர் காற்று வரவைத்து யோனாவை ஊழியத்திற்கு அனுப்பினது அதிசயம். இவ்வளோ அதிசயங்களை பார்க்கிறோம். எகிப்து தேசத்துல 10 விதமான வாதைகள், தண்ணீர் ரத்தமா மாறிற்று, வாதைகள் உண்டானது, கொள்ள நோய் உண்டானது, கல்மலை உண்டானது, இருள் உண்டானது, கொப்பளங்கள் உண்டானது. சங்கார தூதன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் எகிப்து ஜனங்களுக்கு வித்தியாசத்தை காட்டினது. ரொம்ப அற்புதமான நம்முடைய ஆண்டவர். ஆச்சரியமானவைகள், அதிசயமானவைகள். அதிசயமானவரே இவைகள் எல்லாம் நடப்பித்தார், செய்தார், செயல்பட வைத்தார். ஆச்சரியமானவர். இவைகள் எல்லாம் பைபிள்ல நாம் படிக்க முடியும். இந்த உலகத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் பிறந்தது அதிசயம், ஆச்சரியம். பரிசுத்த ஆவியினால பிறந்தவர். அவர் பிறந்த வளர்ந்த ஊழியங்களை செய்யும் பொழுது அவர் செய்ததே ஆச்சரியம். தண்ணீரை திராட்சரசமா மாற்றினார், மரித்தோரை உயிரோடு எழுப்பினார், குருடர்களை பார்க்க செய்தான், செவிடர்களை கேட்க செய்தான், ஊமையர்களை பேச வைத்தான், பேய் பிடித்தவர்களிலிருந்து விடுதலை கொடுத்தான், முடவர்களை நடக்க செய்தான். அற்புதமாக குருடர்களை பார்க்க செய்தார். ஆச்சரியப்பட்டார்கள். அதை பார்த்த ஜனங்கள் ஆச்சரியப்பட்டு போனார்கள், மிகவும் ஆச்சரியப்பட்டார்கள்.
அவர் பேசும்போது உபதேசத்தை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். அவர் அற்புதம் செய்வது அற்புதத்தை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். பெரிய பெரிய வேத சாஸ்திரிகள் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொன்னதை கண்டு மற்றவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். கேள்வி கேட்க பயந்தார்கள். அவர் அற்புதத்தை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். கடல் மேல் நடந்ததை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். 2 மீன் 5 அப்பத்தை கொண்டு 5000 பேர் போஷித்து ஆச்சரியப்பட்டார்கள். 4000 பேருக்கு போஷித்தது ஆச்சரியப்பட்டார்கள். அவருடைய வார்த்தைகள் அற்புதம். அப்படிப்பட்ட ஆண்டவரே ஆச்சரியப்பட்டார் என்றால் என்ன காரியத்தை கண்டு அவர் ஆச்சரியப்பட்டு இருப்பார்? ரொம்ப ஆச்சரியமா இருக்கல்ல, ரொம்ப அற்புதம். எனவே வானத்தையும் பூமி உண்டாக்கினவர், சர்வ உலகத்தையும் உண்டாக்கினவர், சர்வத்தையும் உண்டாக்கினவர் அவரே ஆச்சரியமானவர் என்றால், அவருடைய சிருஷ்டி ஆச்சரியமானது என்றால், அவருடைய படைப்பு ஆச்சரியமானது என்றால், அவருடைய கையின் படைப்பு ஆகிய நாம கூட ஆச்சரியமானவர்கள் என்றால், அவரே ஆச்சரியமானவர் ஆச்சரியப்பட்டார் என்றால் இன்னும் அதை விட ஆச்சரியமா இருக்கு நமக்கு. ரொம்ப அற்புதமான ஒரு பாடம் இது. ஆண்டவருடைய நாம மகிமைப்படட்டும். மார்க்கு 7ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். மார்க்கு புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். மார்க்கு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். மார்க்கு 6ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம். மார்க் எழுதின சுவிசேஷத்தெல்லாம் சொல்லுகிறேன். மார்க்கு புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம், 5ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம், 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், 6ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம். இன்னும் மத்தேயில, மார்க்கில், லூக்காவில், யோவான்ல இந்த 4 சுவிசேஷங்களிலும் ஆச்சரியமானவர் ஆச்சரியமான காரியங்களை செய்தார் என்று ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். இன்னும் பார்க்க போனா ஆச்சரியமான காரியம் என்னவென்றால், சந்திரனும் சூரியனையும் படைத்தவர், அதை இயங்க செய்கிறவர், அதை இயக்குகிறவர், அதை நடத்துகிறவர் ஆச்சரியமானவராக இருக்கிறார். பகலும் இரவும் காற்றை தமது ஆதீனத்தில் வைத்திருக்கிறவர், அதிகாரத்தில் வைத்திருக்கிறவர். பண்டா சாலையிலிருந்து காற்றை ஏவி விடுகிறார். சூரியனும் சந்திரனும் அவர்தான் இயக்குகிறார். பூமியை சுற்றி வரும்படியா செய்கிறார். பூமியின் உருண்டை மேல உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார். பூமி அந்தரத்துல தொங்க வைத்து இருக்கிறார். தண்ணீரை ஒரு பொக்கிஷமாக வானத்துல வைத்திருக்கிறார். ஏற்ற நேரத்துல மழை உண்டாக்கும்படியாக பூமியில் உள்ள ஆகாரங்கள் விதவிதமா ஒவ்வொரு நாளும் நமக்கு விளைவித்துக் கொண்டே இருக்கிறது. அதை செய்கிறவர் ஆண்டவர். எவ்வளவு ஆச்சரியமான காரியம். சங்கீதம் 139ஆம் சங்கீதம் 14ஆம் வசனத்தை வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 139ஆம் சங்கீதம் 14ஆம் வசனம் வாசிக்கிறவங்களுக்காக, நான் பிரமிக்கத்தக்கதாக அதிசயமா உண்டாக்கப்பட்டபடினாலே உம்மை துதிப்பேன். உமது கிரிகள் அதிசயமானவைகள், அதை என் ஆத்துமாவுக்கு நன்றா தெரியும். நான் ஆச்சரியமாக பிரமிக்கத்தக்கதாக ஆச்சரியமாக நான் உண்டாக்கப்பட்டு இருக்கிறேன். நம்ம எப்படி உண்டாக்கி இருக்கிறார் பாருங்க. உமது கிரிகள் ஆச்சரியமானவைகள். நம்முடைய படைப்பு ஆச்சரியமானது. நம்முடைய படைப்பு ஆச்சரியமானது, அதிசயமானது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில மனிதனை குறித்து டாக்டர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். எவ்வளோ டாக்டர்கள் இருக்கிறாங்க. நம்முடைய உச்சம் தலை முதல் உள்ள காலு மட்டமா அவ்வளோ டாக்டர்ல இருக்கிறாங்க பாருங்க. தலைக்கு ஒரு டாக்டர், கண்ணுக்கு ஒரு டாக்டர், மூக்குக்கு ஒரு டாக்டர், பல்லுக்கு ஒரு டாக்டர், காதுக்கு ஒரு டாக்டர், நாக்குக்கு ஒரு டாக்டர், கை கால்களுக்கு ஒரு டாக்டர், நரம்புக்கு ஒரு டாக்டர், ரத்தத்துக்கு ஒரு டாக்டர், மேல அந்த சரம்பத்துக்கு ஒரு டாக்டர், நரம்புகளுக்கு ஒரு டாக்டர். எவ்வளோ சொல்ல முடியும். எவ்வளோ வியாதிகள் வருது, அத்தனை வியாதிகளுக்கும் ஒவ்வொரு டாக்டர். எத்தனையோ டாக்டர்கள், அவர்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. கிட்னிக்கு ஒரு டாக்டர், குடலுக்கு ஒரு டாக்டர், லிவருக்கு ஒரு டாக்டர், லென்ஸுக்கு ஒரு டாக்டர், ஆர்ட்டுக்கு ஒரு டாக்டர். எந்த டாக்டரை ஆண்ட போனா நமக்கு சுகம் கிடைக்கும்,
எந்த டாக்டரை பார்க்கணும், தலைவலிக்கு ஒரு டாக்டர், உடம்பு வலிக்கு ஒரு டாக்டர், கண்ணு வலிக்கு ஒரு டாக்டர், இப்படி சொல்லிக்கிட்டே போலாம் பாருங்க. அதனால்தான் சொன்னார் பக்தன், ஆண்டவரே உம்முடைய படைப்பு ஆச்சரியமானது, ஆண்டவரே என்னுடைய சிருஷ்டி, நான் சிருஷ்டிக்கப்பட்டது உம்முடைய கரத்திலிருந்து, நான் அதிசயம், நான் ஆச்சரியம். இவைகளை தியானிப்பதில்லை, சிந்திப்பதில்லை, ஆலோசிப்பதில்லை. இதுக்கு பின்னதாக தேவன் யார் என்று தேடுவதும் இல்லை மனிதர்கள். ஆகவேதான் ஆச்சரியமானவரை ஆச்சரியப்பட்டார். ஒரு 2-3 வாக்கியங்களை வாசித்து தொடர்ந்து நாம் செபிக்கலாம். நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு ஆச்சரியமானவர் என்பதை குறித்து அற்புதமாக சொல்லப்படுகிற காரியங்கள். ஆச்சரியமானவர் இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்கள் கொஞ்ச நெஞ்சம் கிடையாது, ஏராளமான அற்புதங்களை இயேசு கிறிஸ்தானவர் செய்தார். ஜனங்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு போனார்கள். என்ன ஆச்சரியப்பட்டு போனாங்க? மார்க் எழுதின சுவிசேஷத்தை திருப்பிக் கொள்ளும். தயவுசெய்து என்னோடு கூட பைபிளை திருப்பிக் கொள்ளுங்கள். மார்க் எழுதின சுவிசேஷம். ஆச்சரியமானவரே ஆச்சரியப்பட்டார் என்றால் ஒரு பாடல்கள் உண்டல்ல, உங்களுக்கு நன்றாக தெரியும். அதிசயமானவரே, என் வாழ்விலே நீ செய்த நன்மைகள், ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அற்புதமானவரே. பாடல்கள் நல்ல அருமையான பாடு ஒரு பக்தன் பாடி இருக்கிறார். ஆச்சரியமானவர். எனக்கு அற்புதமான இந்த வார்த்தைகள் என்னை ஆச்சரியப்பட வைத்தது. பாருங்க மார்க் எழுதின சுவிசேஷம், த புக் ஆஃப் மார்க், காஸ்பல் ஆஃப் மார்க், சாப்டர் 6 verse 6. மார்க் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர்களுடைய அவ்விசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு கிராமங்களில் சுற்றி திரிந்து உபதேசம் பண்ணினார். அவர்களுடைய அவ்விசுவாசத்தை கண்டு பாருங்க, மேல உபதேசம் பண்ண தொடங்கினா அநேகர் கேட்டு ஆச்சரியப்பட்டார்கள். 2ஆம் வசனத்துல ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு ஆச்சரியப்பட்டாங்க. ஆனா ஆண்டவரை குறித்து இடரல் அடைந்தார்கள். இவன் என்னார் இல்லையா, என்னாருடைய சகோதரர் இல்லையா, என்னாருடைய பயம் இல்லையா, இவன் எப்படி கிடைச்சது, எப்படி ஞானம் என்று உபதேசத்தையும் கேட்டு உணரவில்லை, அற்புதங்களை கண்டு மனமாறவில்லை. கேள்வி கேட்கவும் அவ்விசுவாசம், நம்பிக்கை வரல, அவ்விசுவாசம். இந்த அவ்விசுவாசத்தை கண்டு இயேசு கிறிஸ்து ஆச்சரியப்பட்டார். விசுவாசம், நீதிமான் தன் விசுவாசத்தினால பிழைப்பான். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசியே பதறாத, விசுவாசியே கலங்காத. விசுவாசம். எபிரேயர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் விசுவாச வீரர்களினுடைய பெரிய ஒரு பட்டியலை போட்டு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். பெரிய பட்டியல். விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாத நிச்சயமா இருக்கிறது. விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்தில் பிரியமா இருக்கக்கூடாது. ஏனென்றால் விசுவாசிக்கிறவன் தேவன் உண்டு என்றும் அவரை நம்ம தேடுகள் பலன் அளிக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். கிரிகள் இல்லாத விசுவாசம் செத்தது. யாக்கோபு 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். யாக்கோபு 1ஆம் அதிகாரத்துல ஞானத்தை கேட்கிறவன் விசுவாசத்தோடு கேட்க கடவன், சந்தேகப்படாமல். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். என் நாமத்தினால விசுவாசிக்கிற நீங்கள், உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வார். என் பிதாவாகிய தேவன் நாமத்தினால் எதை நீங்கள் கேட்கிறீர்கள் விசுவாசத்தோடு பெற்றுக் கொள்வீர்கள். என் நாமத்தினால் எங்க 2 பேர் 3 பேர் கூடி ஜெபிக்கிறவர்கள் மத்தியில நான் வாசம் பண்ணுவேன். விசுவாச வீரர்கள். அப்போஸ்தலர் பவுல் சொல்றார், விசுவாசித்தேன் ஆகினாலே நான் மிகுதியா பேசுகிறேன். விசுவாசத்தை தூண்டிவிட்டவர், விசுவாச சபைகளை விசுவாசத்தினால் திடப்படுத்தினவர் அப்போஸ்தலர் பவுல் மூலமா பரிசுத்த ஆவியானவர். விசுவாசம் இல்லாமல் ஆராதிக்கிறவர்கள், விசுவாசம் இல்லாமல் ஆராதனைக்கு வருகிறவர்கள், விசுவாசம் இல்லாமல் அற்புதங்களை காண்கிறவர்கள், விசுவாசம் இல்லாமல் பைபிளை படிக்கிறவர்கள், விசுவாசம் இல்லாமல் தேவனே என்று கூப்பிடுறவங்க அவ்விசுவாசத்தோடு. அவ்விசுவாசி ஈரமானம் உள்ளவன். அவ்விசுவாசி எதையும் ஆண்டவர் எதிர்பார்க்க கூடாது. ஆண்டவர் அற்புதங்களை செய்தும்
அற்புதமாக உபதேசம் செய்தும் அவர்கள் விசுவாசிக்கவில்லை. அந்த விசுவாசத்தை கண்டு, அவ்விசுவாசத்தை கண்டு ஆண்டவரே ஆச்சரியப்பட்டார். ஆச்சரியங்களை செய்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர், அதிசயங்களை செய்கிறவர் அவரே ஆச்சரியப்பட்டார் என்றால் என்னங்க இது? ரொம்ப அற்புதம். ரொம்ப நீங்க இருமனம் உள்ளவர்களா இருக்கிறீங்களா? அவ்விசுவாசம் உள்ளவர்களா இருக்கிறீங்களா? யோதா புஸ்தகத்துல வாசிக்கிற 2:3 விசுவாசத்திற்காக போராடுகிறவர்களாக 100க்கு அதிபதி இன்னும் அதிகமா பார்க்க போறோம் நம்ம விசுவாசங்களை குறித்து. விசுவாசம் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது. எனவே அவ்விசுவாசம் உள்ளவர்களை கண்டு ஆச்சரியமானவரே ஆச்சரியப்பட்டு போனார். மார்க்கு 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஜனங்கள் எல்லாரும் அவரை கண்ட உடனே மிகவும் ஆச்சரியப்பட்டு ஓடி வந்து அவருக்கு வந்தனம் செய்தார்கள். என்ன அற்புதமான ஒரு வார்த்தை! ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கண்ட உடனே ஆச்சரியப்பட்டார். அவர் செய்த அற்புதம், அவர் செய்த அதிசயம், அவர் செய்த நன்மைகள் ஆச்சரியப்பட்டு போனார்கள். ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். இரண்டாவதாக ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம், ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 59ஆம் அதிகாரம், ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 59ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை கவனிங்க. என்னோடு கூட பைபிளை திருப்பிக் கொள்ளுங்கள் தயவு செய்து. ஏசாயா புஸ்தகம் 59ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஒருவரும் இல்லை என்று கண்டு விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று ஆச்சரியப்பட்டார். ஆதலால் அவருடைய புயமே அவருக்கு ரட்சிப்பாகி அவருடைய நீதியே அவரை தாங்குகிறது. விண்ணப்பம் பண்ணுகிறவன் ஒருவனும் இல்லை என்று கண்டு ஆண்டவர் ஆச்சரியப்பட்டார். இன்றைக்கு மிகவும் வேதனையான ஒரு காரியம் என்னவென்றால், ஊடகங்கள் வந்துவிட்டது. டிவி முன்னாடி, சீரியல் முன்னாடி, போனுக்கு முன்னாடி, செல்போனுக்கு முன்னாடி கட்டுக்கதைகள், ஊரு கதைகள், உலக கதைகள் 24 மணி நேரம் பார்க்கக்கூடிய மனிதர்கள் மாறிவிட்டார். ஜெபிக்கிறவன் இல்லை, ஆண்டவரை துதிக்கிறவன் இல்லை. உலக மக்களுக்காக, ஊழியத்திற்காக, தனக்காக, குடும்பங்களுக்காக, தேசத்திற்காக, ரட்சிப்பை காத்துக் கொள்வதற்காக இல்லை. கெத்செமனே தோட்டத்துல ஆண்டவர் சீடர்களோடு கூட சொன்னார், 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. இரவு ஜெபம் இல்லை, பகல் உபாச ஜெபங்கள் இல்லை, தனி ஜெபங்கள் இல்லை, குடும்ப கூட்டங்கள் இல்லை, குழுவாக ஜெபிக்கிற குழுக்கள் இல்லை. எங்கேயோ ஒரு மூலையில சில இடங்கள் நடக்கிறது. ஆச்சரியமானது. ஏன்? எனக்கு டைம் இல்லைங்க, வேலைங்க, பிசினஸ்ங்க, படிப்புங்க, டிராவலுங்க. நல்லதல்ல. ஆதி காலங்கள் 25-30 வருஷங்களுக்கு முன்னதாக பாருங்க, எப்பொழுதும் ஜெபம், சபையில எப்பொழுதும் ஜெபம், குடும்பத்தில் எப்பொழுதும் ஜெபம், தனி ஜெபம், குழு ஜெபம், குடும்ப ஜெபம். ஆச்சரியமான காரியம். மோசே தெருப்பில் நின்று ஜெபிக்கிறார். யாத்ரா 33, 32, 32 வாசிக்கும். கெஞ்சு பிரார்த்தனை செய்கிறார். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல தேவனுக்கு முன்பாக ஆபிரகாம் நிற்கிறார். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 12, 13 யோசபத் ராஜா தேவனுக்கு முன்பாக குடும்பத்தோடு நிற்கிறார், ஜெபிக்கிறார். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரத்துல சாலமோனானவர் ஜெபிக்கிறார். ஆலயத்தை பிரதிஷ்டை செய்யும் பொழுது முழங்கால படியிட்டு ஜெபிக்கிறார். சங்கீதம் 27ஆம் சங்கீதத்துல 4ஆம் வசனத்துல இரவும் பகல் ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து தியானம் பண்ணுங்க. தாவீதானவர் ஜெபிக்கிறார். ஜெபம், எலியாவின் ஜெபம் யாக்கோபு 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். எலிசாவின் ஜெபம், தானியேலின் ஜெபம், 3 நாளும் 3 வேளையும் தானியேல் 6ஆம் அதிகாரம் அழகாக நமக்கு விளக்கி காட்டுகிறது. 10ஆம் வசனத்துல 3 வேளையும் முழங்கால படிட்டு ஜெபிக்கிறார். சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்பவர்களோடு கூட குழுவாக ஜெபிக்கிறார். இயேசு கிறிஸ்துவானவர் அந்த உலகத்துல ஜெபித்தார்.
லூக்கா 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல ராவு முழுவதும் 12 மணி நேரம் ஜபத்திலே இருக்கிறார். இயேசு கிறிஸ்து ஜபம் நமக்கு ஒரு முன்மாதிரி. இரவெல்லாம் ஜெபித்தார். லூக்கா 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல. அதிகாலையில் ஜெபித்தார். மார்க்கு 1ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்துல. சாயங்காலத்துல ஜெபித்தார். மத்தேயு 14ஆம் அதிகாரத்துல. அற்புதமாக சாயங்காலத்துல ஜெபித்தார், அதிகாலையில் ஜெபித்தார், இரவெல்லாம் ஜெபித்தார். லூக்கா 22ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனங்களை 3-4 வசனங்களை வாசிக்கிறோம். கடைசியாக 22ஆம் அதிகாரத்துல இரவெல்லாம் போய் தோட்டத்துல ஜெபிக்கிறார். பகலெல்லாம் தேவாலயத்துல பிரசங்கம் பண்ணிக்கொண்டார். இரவும் பகலும் நமக்கு ஒரு முன்மாதிரியாக ஜப வீரனாக இயேசு விளங்கினார். அநேக பக்தர்கள் ஜெபித்தார்கள். இரவும் பகலும் அன்னாள் ஜெபித்தார். லூக்கா 2ஆம் அதிகாரம் 37-38 இரவும் பகலும் அன்னாள் ஜெபிக்கிறார்கள். 1 சாமுவேல் புஸ்தகத்துல கூட சாமுவேலுடைய தாயாகிய அன்னாள் 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்துல ஜபம். ஜெபிக்காத மனிதர்கள் இல்லை பைபிள்ல. ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷத்துல நம்ம படிக்கிறோம். ஜப வீரர்கள் பட்டியல் படிக்கிறோம். ஆனா ஜெபிக்கிறோமா? அவர்கள் ஜபத்து மூலமாக ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். ஜபத்து மூலமாக தேவைகளை சந்தித்துக் கொண்டார்கள். ஜபத்து மூலமாக சத்துருக்களை வென்றார்கள். ஜபத்து மூலமாக ஆண்டவரை ஆராதித்து ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்தினார்கள். ஜபமே ஜெயம். டிஎல் மூடி அவர்கள் உங்களுடைய ஊழியத்திற்கும் வாழ்க்கைக்கு வெற்றி என்ன என்று கேட்கும் பொழுது முதல் ஜபம், 2ஆவதும் ஜபம், 3ஆவதும் ஜபம். ஜபம் ஜபம் பாடல் உண்டு. ஜபமே ஜெயம், ஜபமே ஜீவன், ஜபமே சட்டம். சட்டம் இது. இந்த பாடல் சொல்லுகிற நமக்கு புத்திமதி. ஒவ்வொரு நாளும் ஜெபிக்காம எந்த காரியத்தை தொடங்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் பைபிள் படிக்காம எந்த காரியத்தை தொடங்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை துதிக்காம எந்த காரியத்தை செய்யக்கூடாது. முதலாவது தேவன், 2ஆவதும் தேவன், 3ஆவதும் தேவன். அவர்தான் நமக்கு ஜீவனை கொடுக்கிறார். சரி, கடைசியாக ஒரு வார்த்தை வாசிக்கலாம். எசேக்கியேல் புஸ்தகங்களோட வாசிக்கிறோம் இல்லையா? எசேக்கியேல் 22ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்துல, நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு தெருப்பில் நிற்கவும் சவுரை அடிக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணவில்லை. ஜெபிக்க, அதுதான் திறப்பில் என்று ஜெபிக்கிறார் மோசேயானவர். சங்கீதத்தில் வாசிக்கிறோம் இல்லையா? சங்கீதங்களின் புஸ்தகம் 107ஆம் சங்கீதம், சங்கீதம் 107ஆம் சங்கீதம், 106ஆம் சங்கீதம் 23ஆம் வசனம், 106ஆம் சங்கீதம் 23ஆம் வசனம். மோசே அவர்களை அவர் அழிக்காதபடிக்கு அவருடைய உக்கிரத்தை ஆற்றும் பொருட்டாக அவருக்கு முன்பாக திறப்பின் வாயிலே நின்றார். ஜெபிக்கிறார், ஆண்டவரே அவங்கள மன்னியும், தேசத்திற்காக, ஜனங்களுக்காக, மக்களுக்காக, ரட்சிப்புக்காக ஜெபிக்கிறார். இந்த தேசத்திற்காக ஜெபிக்க நீயும் நான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். 182ஆம் அதிகாரம் 1-3 வசனங்கள் ராஜாக்களுக்காக, அதிகாரிகளுக்காக ஜெபிக்க வேண்டும். அமைதியாக நாம் குடும்பம் நடத்தும்படியாக, வாழ்க்கை நடத்தும்படியாக வாழ்வதற்காக. கடைசியாக ஒரு வாக்கியத்தை வாசித்து தொடர்ந்து நாம் ஜெபிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம், மத்தேயு 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷம், மத்தேயு 8ஆம் அதிகாரம் வசனம் 10ஆம் வசனத்தை கவனிப்போம். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்கிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லையே என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இட்ஸ் வண்டர்ஃபுல். ஆண்டவர் மலப்பிரசங்கத்தை முடித்துக் கொண்டு கீழே இறங்கி வருகிறார். மத்தேயு 5ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரம் மலப்பிரசங்கம் முடிந்த பிற்பாடு இறங்கி வரும் பொழுது 8ஆம் அதிகாரத்துல குஷ்டரோகி ஒருவன் வருகிறான். ஆண்டவரே உமக்கு சித்தமான என்னை சுத்தமாக்கும், எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக்கி விசுவாசத்தோடு ஆண்டவருக்கு முன்பாக நின்று சுகத்தை பெற்றான். 100க்கு அதிபதியானவர் வருகிறார். அருமையான ஒரு வார்த்தை சொல்லுகிறார். என் வேலைக்காரன் பலவீனப்பட்டு வேதையா இருக்கிறான், நீங்க அவனை சுகமாக்க வேண்டும். சரி, நான் வர்றேன் உங்க வீட்டுக்கு சொன்ன உடனே அந்த 100க்கு அதிபதி சொல்லுகிறார்,
8ஆம் வசனம் 9ஆம் வசனத்துல வார்த்தைகள் நல்ல கவனிக்கிறோம். நான் ஒரு அதிகாரி, 100க்கு அதிபதியானவன். ஒருவனை போ என்றா போறான் வேலைக்கு, ஒருவனை வாடான்றா வர்றான். என் வார்த்தைக்கு பவர் உண்டு. நான் சொன்னதாக சொல்லுங்க அப்படின்னு சொன்னாலும் அதுக்கும் பவர் உண்டு. ஆனா வானத்தையும் பூமி உண்டாக்கினவர், உங்க வார்த்தையினாலே எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர், உங்க வார்த்தையினால எல்லாமே உண்டானது. ஆச்சரியமானவர் ஆண்டவர் நீங்க தான். நீங்க வர வேண்டிய அவசியம் இல்லை. இங்கிருந்து ஒரு வார்த்தை சொல்ல என் வேலைக்கார சுகமாகும். இட்ஸ் வண்டர்ஃபுல். அந்த வார்த்தையை கேட்ட இயேசு கிறிஸ்து ஆச்சரியப்பட்டு போனாராம். இவ்வளவு ஆச்சரியப்பட்டு இருப்பார் பாருங்க. இன்னொரு முறை கூட வாசிக்கிறேன். இயேசு அதை கேட்டு ஆச்சரியப்பட்டு, இட்ஸ் வண்டர்ஃபுல், இட்ஸ் வண்டர்ஃபுல் ஃபெய்த், அமேசிங் ஃபெய்த், வண்டர்ஃபுல் ஃபெய்த். 100க்கு அதிபருடைய ஃபெய்த்தை பார்த்தா நமக்கு பைத்தியம் தான் முடிக்கும் இல்லையா? இவ்வளவு ஒரு வார்த்தை. ஆச்சரியப்பட்டு போனார். விசுவாசம் என்ன? அதுதான் விசுவாசம் என்றால். அதுதான் சங்கீதத்தில் வாசிக்கிற அற்புதமான ஒரு வார்த்தை. 109ஆம் சங்கீதம். என்னோடு கூட பைபிளை திருப்பிக் கொள்ளுங்க. 109ஆம் சங்கீதம், 109ஆம் சங்கீதம், 107ஆம் சங்கீதம், 107ஆம் சங்கீதம், 107ஆம் சங்கீதம் 20ஆம் வசனம். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். அவருடைய வார்த்தை என்ற வசனத்தை அனுப்புகிறார், அவர்களை குணமாக்குகிறார். 100க்கு அதிபதி. அதே நேரம், அதே டைம், அதே நாள் ஆண்டவர் சொன்ன நேரத்தில் வேலைக்கார சுகம் அடைந்தார் என்று லூக்கா 18ஆம் அதிகாரம், லூக்கா 18ஆம் அதிகாரம் 8 முதல் சில வாக்கியங்களை வாசிக்கிறோம். சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும் பொழுது பூமியில் விசுவாசத்தை காண்பாரோ என்றார். என்ன வாசிக்கிறோம் என்றா, ஒரு நியாயாதிபதி இருந்தா, தேவனுக்கு பயப்படாதவன், மனுஷனை மதிக்காதவன். அந்த மனிதனிடத்துல ஒரு விதவை நியாயம் கேட்க போனால், இன்றைக்கு வா நாளைக்கு வா, இன்று போய் நாளை வான்னு சொல்லிக்கிட்டே இருந்தான். ஆனாலும் அந்த விதவை அடிக்கடிக்கு போய் கேட்கறதுனால அவன் இறக்கப்பட்டு நியாயம் செய்தான். அவனமாகவே 7ஆம் வசனத்துல அப்படியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகளுடைய விஷயத்துல நியாயம் செய்யாமல் இருப்பாரா? அவர்களுடைய விஷயத்துல நீடிய பொறிமுழுவலா இருந்தும் அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? அவர்களுக்கு செய்வார். ஆனா விசுவாசத்தை காண்பாரோ? அந்த விசுவாசத்தை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறவரா இருக்கிறார். ஆகவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில லூக்கா 22ஆம் அதிகாரம் 31 முதல் 34 வரை நாம் வாசிக்கிறோம். கெத்செமனே தோட்டத்துல அவர் ஜெபிப்பதற்கு முன்னதாகவே பேதுரு குறித்து அற்புதமான ஒரு வார்த்தை சொல்லுகிறார். லூக்கா 22ஆம் அதிகாரம் 31 முதல் 34 வரை பாருங்களேன். பின்னும் கர்த்தர் சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுலகினால் பொடிக்கிறது போல சாத்தான் உங்களை பொடிப்பதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரனை ஸ்திரப்படுத்துகின்றார். பிதாவாகிய தேவன் நம்முடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு, சோதனை நேரத்துல, வேதனை நேரத்துல, போராட்டங்கள் நேரத்துல, கண்ணீர்கள் நேரத்துல, கஷ்டங்கள் நேரத்துல, தேவைகள் மத்தியில, சோர்வான நேரங்களில நாம் சோர்ந்து போகாதபடிக்கு, நம்முடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு நம்ம உற்சாகப்படுத்துகிறவராய், நம்ம பலப்படுத்துகிறவராய், நமக்கு உதவி செய்கிறவராக சொல்றாரு. பேதுருவே, நீ சோர்ந்து போகாத, கலங்கி போகாத, நான் உனக்காக ஜெபிக்கிற விசுவாசத்தினால நீ தைரியம் உள்ளவனா இரு. நானோ உனக்காக நான் ஜெபிக்கிறேன். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக நான் வேண்டிக் கொள்றேன். நீ குணப்பட்ட பிற்பாடு, ஸ்திரப்பட்ட பிற்பாடு, சுகப்பட்ட பிற்பாடு, ஆரோக்கியப்பட்ட பிற்பாடு, ஆசீர்வாதமா இருக்கிற பிற்பாடு உன் சகோதரனை கூட ரட்சித்துக்கொள், உன் சொந்த பந்தங்களை ரட்சித்துக்கொள். நீ விசுவாசித்தால் நீயும் உன் வீட்டாரை ரட்சிக்கப்படுவீர்கள். அந்த விசுவாசம் உனக்கு உண்டாகட்டும். அப்போஸ்தலர் இடத்துல 7 தரம் அல்ல 70 தரம் கூட மன்னிக்கணும்ப்பா, மன்னிப்பு குறித்து கற்றுக்கொள்ளுங்கப்பான்னு சொன்ன உடனே அவர் சொல்லுகிற வார்த்தை லூக்கா 17ஆம் அதிகாரம்
வசனம் 5ஆம் வசனம், லூக்கா புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், லூக்கா 17:5. அப்பொழுது அப்போஸ்தலர்கள் கர்த்தரை நோக்கி எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்றார்கள். எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண ஆண்டவர், எங்களை ரட்சியும், எங்கள் விசுவாசம் குறைவா இருக்கிறது, நம்ம ஜெபிக்கலாம். ஆச்சரியமானவரே, ஆச்சரியப்படத்தக்கதாக நம்முடைய நம்பிக்கை, நம்ம விசுவாசம், நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாக ஆண்டவருக்காக அர்ப்பணித்து வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. திறப்பில் நின்று ஜெபிப்போம், விசுவாசம் உள்ளவர்களாக இருப்போம், ஆண்டவருக்காக கீழ்ப்படிந்து வாழ்வோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஆண்டவர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஆச்சரியமானவரே ஆச்சரியப்பட்டார், ஆச்சரியமானவரே ஆச்சரியப்பட்டார் என்ற இந்த டாபிக், இந்த தலைப்பு, இந்த செய்தி ரொம்ப மிகவும் முக்கியமானது. ஆகவே தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க, எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. நீங்க இந்த ஊழியத்தை ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அநேகருக்கு சொல்லுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you all. God bless you.